Hi, hello friends. Welcome to Punarvi's kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி சீரக சம்பா மட்டன் பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணி வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்காக இந்த வீடியோ. இந்த சீரக சம்பா பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம். மட்டன் 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். நான் இன்னைக்கு வந்து வெள்ளாட்டு கறி எடுத்துர்க்கேன். இந்த வெள்ளாட்டு கறி தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரியாணி வந்து வெள்ளாட்டு கறியில் செய்யும்போது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். மட்டன் வாங்கும்போது மட்டனோட கொழுப்பும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெள்ளாட்டு கறி வந்து லைட்டாக பிங்கிஷாக இருக்கும். முதல்ல மட்டனை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மட்டனில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மட்டனை வந்து 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சோன்னா கறியில் உப்பு காரம் எல்லாம் நல்லா ஊறி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அஞ்சு கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 3 சின்ன துண்டு பட்டை, அன்னாச்சி பூ 1, 10 மிளகு, கடல் பாசி 3 துண்டு, 2 பிரிஞ்சி இலை, 3 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். 2 தக்காளி, பச்சை மிளகாய் 4, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் சேர்த்துக்க போகிறோம். அதனால் மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், முந்திரி 10, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம கறியை ஊற வைக்கும் போதே 1/2 ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு 2 ஸ்பூன் போதும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து இஞ்சி வந்து 1 பங்கும், பூண்டு வந்து 2 பங்கும் எடுத்துக்கணும். புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் தேவைப்படும். இந்த கரம் மசாலா பொடி வந்து நான் வீட்டிலே அரைச்சது. இந்த கரம் மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் செய்து காமிக்கிறேன். சீரக சம்பா அரிசி வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அரிசியும் மட்டனும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இந்த சீரக சம்பா அரிசியில் வந்து பிரியாணி செய்யும்போது சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும். இந்த அரிசியில் வந்து பிரியாணி செய்யும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் பிரியாணி. இந்த பிரியாணி அரிசியை வந்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். முதல்ல ஊற வச்சுருக்கிற இந்த மட்டனை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். 1 பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 கடல் பாசி துண்டு. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக புதினாவை சேர்த்துக்கிறேன். இதை மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் எல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக மட்டன் வெந்துடுச்சு. இப்போ பிரியாணியை தாளிக்க ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பிரியாணியை வந்து குக்கர்லேயே தாளிச்சிட்டு அதிலே தம் போட போகிறேன். இப்போ ஒரு குக்கர் பேன் எடுத்துக்கிறேன். அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாக்களை சேர்த்துடலாம். இப்போ வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன்.
இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வந்து வரணும். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு வந்து மிளகாய் பொடி, மிளகுத்தூள் பொடி, கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் வந்து கலருக்காக நான் சேர்த்துருக்குறேன். இந்த எண்ணெயிலே வந்து எல்லா மசாலாக்களும் வதக்கிக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி வந்து இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்பில் 2 கப்பு நான் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து அரிசி வந்து குழையாமல் வரும். இப்போ வேக வச்ச மட்டன் தண்ணியை இதோடு சேர்த்து அளந்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்பப்போ மூடியை திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அரிசி உடையாமல் கிண்டணும். இப்போ வந்து அரிசி வந்து 3/4 பாகம் வெந்துடுச்சு. இப்போ தம் போட்டுடலாம். குக்கரை எடுத்துட்டு ஒரு தோசைக்கல் அடியில் வச்சுட்டு இப்போ குக்கரை தோசைக்கல் மேலே வச்சிடலாம். அரிசியை வந்து நல்லா ஈவனாக பரப்பி விட்டுக்கணும். இந்த மாதிரி இப்போ தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது வந்து பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ குக்கரோட மூடி போட்டுடலாம். குக்கரில் வந்து விசில் போட்டே இருக்கட்டும். ப்ரெஷர் எல்லாம் வெளியில் போகாமல் சீக்கிரமாக அரிசி வெந்துடும். முதல்ல 5 நிமிஷம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சோன்னா அரிசி வந்து பதமாக வெந்திருக்கும். இப்போ ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சு. பாருங்கள், நம்மளோட சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
அரிசி வந்து குழையாம வந்திருக்கு பாருங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி அளவோடு செஞ்சு பாருங்க. இந்த பிரியாணியை வந்து தயிர் பச்சடியோடையும் மட்டன் கிரேவியோடும் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.